சொன்னார். பிராமணனின் கோரிக்கையை கேட்ட பீமன் அவரிடம், இப்போது நடு இரவு ஆகிவிட்டதால் கருவூலம் பூட்டப்பட்டிருக்கும். காலையில்தான் கருவூலம் மீண்டும் திறக்கப்படும். உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற காலை வரை காத்திருக்க முடியாது. ஆகையால் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தனது கையில் போட்டுக் கொண்டிருந்த விலையுயர்ந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட தங்க காப்புகளை கழட்டி பிராமணரிடம் கொடுத்தான் பீமன். அந்த காப்புகளை வாங்கி கொண்டு பிராமணர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து மீண்டும் தனது கிராமத்திற்கு சென்று விட்டார். பிராமணர் அரண்மனையின் எல்லையை தாண்டியதும் யுதிஷ்டிரன் அரண்மனைக்கு வந்தான் பீமன். யுதிஷ்டிரன் அரண்மனைக்கு வந்த பீமன் அங்கு இருந்த மேளத்தை இடைவிடாமல் அடித்தான். பீமன் அடித்த வேகத்தில் மேளத்தின் சத்தம் விண்ணை முட்டும் அளவிற்கு வந்தது. அந்த சத்தத்தை கேட்ட யுதிஷ்டிரன் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர்ந்து உடனடியாக மேளம் இடத்திற்கு ஓடோடி வந்தான். அங்கு பீமன் மேளத்தை அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் ஆச்சரியம் அடைந்து பீமனிடம் மேளத்தை அடித்ததற்கான காரணத்தை கேட்டான். ஒரு வயது முதிர்ந்த பிராமணர் உங்கள் உதவியை நாடி உங்களிடம் வந்துள்ளார். அவரை நீங்கள் நாளை காலை வரும்